ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது குபேரா படத்தின் திரை விமர்சனம். குபேரா படத்தில் தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுன், இயக்குனர் கே பாக்யராஜ், நாசர், பராடி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். நிதி பொம்மிடி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சேகர் கம்முலா. மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் உலகளாவிய அளவில். அவங்க இந்தியாவில் பல ஆயிரம் கோடி ரூபாயை ஒயிட்டாக்கணும். எல்லாம் கருப்பு பணமாக வச்சுருக்காங்க. இதற்கு மந்திரிகிட்ட போகிறாங்க, பராடிகிட்ட. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வங்காள விரிகுடாவே எடுத்துக்க, எனக்கு இத்தனை ஆயிரம் கோடி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஸ்விஸ் பேங்கில் பணத்தை போட்டுட்டு மறுபடியும் அதை இங்கே பிளாக்கில் உள்ள பணத்தை ஒயிட்டாக்கணும். நம்பத்தகாத ஆட்களாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு நம்பத்தகுந்த ஆள் யாருன்னா, செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலில் அவதிப்படும் சிபிஐ அதிகாரி நாகார்ஜுனை கண்டுபிடிக்கிறாங்க. நாகார்ஜுன் இப்போ ஜெயிலில் இருக்கார். நாகார்ஜுனை போய் ஜெயிலில் பார்க்குறாரு அந்த கோடீஸ்வரில் ஒருத்தரோட மகன். நாங்கள் உங்களை வெளியே எடுக்கிறோம், நீங்கள் எனக்கு இந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல மறுத்துடுறாரு நாகார்ஜுன். அதுக்கப்புறம் நம்ம செய்யாத குற்றத்துக்காக இந்த மாதிரி ஜெயிலில் வந்திருக்கோமே, நம்ம வெளியே போய் நல்லதை செய்வோம் அப்படின்னு நினச்சி அந்த கோடீஸ்வரர்களுக்கு உடந்தையாக வெளியே வர்றார். வெளியே வந்தால் இவர் ஐடியா கொடுக்குறார் நாகார்ஜுன். பிச்சைக்காரங்களை எடுத்து அவங்கள பினாமியாக்கணும்னாக்கா எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா பிச்சைக்காரனுக்கு அப்பா அம்மா கிடையாது, பிச்சைக்காரனுக்கு பேங்க் அக்கௌண்ட் என்னன்னு தெரியாது, எழுதுப்பட்டிக்கு தெரியாது. அப்போது திருப்பதியில் போய் தனுஷ், அப்புறம் ஒரு பொண்ணு, இன்னொருத்தன், மொத்தம் 4 பேரை திருப்பதியில் பிச்சை எடுக்கிற தனுஷ் மற்றும் ஒரு பெண், இன்னொருத்தன், இவ்வளோ பேரையும் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு நாகார்ஜுன். அப்புறம் அவங்க சிஸ்டருக்கு கூப்பிட்டு போய் பேங்கில் அக்கௌண்ட் போடுறாங்க. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. இதில் ஒருத்தனை கொன்னுடுறாரு அந்த கோடீஸ்வரன். ஏன் அது இப்போ பிச்சைக்காரனை போய் கொல்றீங்க, பாவம் இல்லை, ரூபா எடுத்தவரை விட்டுற வேண்டியதானே. இல்லை அவன் நம்ம காமிச்சு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறார். இது நாகார்ஜுனாவை பிடிக்கலை. என்ன இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சட்டவிரோத கும்பல் இந்த மாதிரி கொலை பழி பாவத்துக்கு அஞ்ச மாட்டாங்க. அதனால் அவர் கொஞ்சம் உஷாராக வர்றாரு. இந்த சூழ்நிலையில் அந்த கும்பலிருந்து பணம் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பணம் போட்டுட்டாங்க தனுஷ் பேங்க் அக்கௌண்ட்டில். ஆனால் தனுஷ் தப்பிடுறார். தனுஷை பிடிப்பதற்கு அவர்கள் செய்கிற போராட்டங்கள், அதுக்கப்புறம் நாகார்ஜுனா மேலேயும் சந்தேகப்படுறாரு தனுஷ். இப்படியாக செல்கிறது படம். இந்த படத்தில் தனுஷ் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர். இது வரையிலும் யாரும் செய்யாத கேரக்டர் தனுஷ். ஒரு சோத்தில் அழிக்கிறத பார்த்து எழுதுவார் இடது கையில், மற்றபடி எதுவும் தெரியாது. அம்மா அப்பா இல்லாமல் தான் திருப்பியில் வந்து பிச்சை எடுக்கிறார். அவரை காப்பாற்றுறவர்னா இயக்குனர் பாக்யராஜ். அங்கே வந்து சொல்லுவானுங்க, இந்த 4 பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்குறோம், அவங்கள நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், அவங்க மூலமாக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தனுஷ் வந்து கே பாக்யராஜ்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறார். அருமையான நடிப்பு. பிச்சைக்காரனா மனுஷன் பிச்சைக்காரனாக வாழ்ந்துருக்கான். ஐயா குப்பை தொட்டியில் படுத்து கிடக்கிறாரு, குப்பை தொட்டியில் ட்ராவல் பண்ணுறாரு, அந்த குப்பை தொட்டியிலேருந்து கீழே விழுறாரு, அந்த குப்பையில் கிடந்த சட்டையவே எடுத்துக்கிட்டு ரோட்டில் ஓடுறாரு, அடையாளமே தெரியல, நிறைய சிரமப்பட்டிருக்காரு. அதே மாதிரி பல இடங்களில் நம்மளை கண்ணீர் சிந்த வைக்கிறார் தனுஷ். அட்டகாசமான நடிப்பு. தனுஷை விட்டால் வேறு யாரும் இந்த கேரக்டருக்கு பொருந்த மாட்டாங்கன்னு இயக்குனர் சேகர் கம்முலா, தெலுங்கு இயக்குனர், தெரிஞ்சனால தான் தனுஷை கதாநாயகனாக போட்டிருக்கார். அவ்வளோ நடிப்பு. அதாவது ராஷ்மிகா மந்தனாட்ட பேசும்போது இருக்கட்டும், நாகார்ஜுன நம்மளை சந்தேகப்படும் போது இருக்கட்டும், இப்படி எல்லா சீன்லையும் வேறு லெவலில் பண்ணியிருக்காருங்க. தனுஷா இது என்று சந்தேகப்பட வேண்டிய அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஃபைட்டு கிராஃபிக்ஸே இல்லாத ஃபைட்டு, கீழே விழுந்து பரண்டு அடி சூப்பராக 2 ஃபைட்டு, அருமையான ஃபைட்டு. அதே மாதிரி போய் வா நண்பான்னு ஒரு சாவு பாட்டு. அவன் வந்து செத்து போயிடுவான், அனாதையா தூக்கி கடைசிங்கடான்னு சொல்லிடுவாங்க திருப்பதியில். அவரை எடுத்து கொண்டு போய் பெரிய அளவில் செலவு பண்ணி தார தப்பட்டெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அவரை அடக்கம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு குத்துப்பாட்டு, இந்த வழக்கமாக அந்த சவ ஊர்வலத்துக்கு முன்னால் டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டான்ஸ், போய் வா நண்பான்னு, அருமையான ஒரு தத்துவ பாட்டு.
அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்ணை தூக்கிட்டு ஓடும்போது சங்கரா சங்கரான்னு ஒரு ஆன்மீக பாட்டு. தெலுங்கு படங்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆன்மீக பாடல், சாமி பாட்டு, அம்மன் பாட்டு இல்லைன்னா படம் ஓடாது. இந்த படத்துலேயும் சேகர் கமுலா தெலுங்கு இயக்குனர்னால சங்கரா சங்கரான்னு அந்த ஆன்மீக பாடல், அதுவும் உருக்கமான பாட்டு. இந்த படத்தில் கடவுளால் எதுவும் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்காங்க. ஆனால் கடவுள் நேரடியாக வர மாட்டார், இன்னொருத்தர் கை உதவும், அப்படி செய்வாங்க அப்படிங்கிற தெளிவாக காமிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஆன்மீகவாதியாகவும் சில நேரங்களில் பேசுகிறாரு தனுஷ். தனுஷை பொறுத்த வரைக்கும் திடீர்னு அந்த ஏழையாக பேன்னு இருக்கார். அப்புறம் அந்த ஜிப்பாவையும் பேண்ட்டையும் போட்டுட்டு ஒரு நடக்கிறார் பாருங்க. சிவாஜி கணேசனையும் கமலஹாசனையும் சேர்த்து வச்சு தூக்கி சாப்பிட்ருக்காரு தனுஷ். அந்த அளவுக்கு நடிப்பின் சிகரமாகிவிட்டார் தனுஷ். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த படத்தின் இந்த ஆண்டின் மிகச்சிறந்த நடிகராக தனுஷ் மத்திய அரசால் கௌரவிக்கப்படுவார். அதேபோல் தமிழக அரசாலும் கௌரவிக்கப்படுவார். சிறந்த நடிகர் விருது தனுஷுக்கு தான். ஏன்னு சொன்னால், கலைஞர் பிச்சைக்கார மறுவாழ்வு திட்டம் கொண்டு வந்தார் இல்லையா, அந்த பிச்சைக்கார மறுவாழ்வு திட்டத்தை தனுஷ் இந்த படத்தில் அமுல்படுத்துவார். நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. ராஷ்மிகா மந்தனா அதேமாதிரி அதுவும் நடிகரில் சாவித்திரி மாதிரி வேறு லெவலில் நடிச்சிருக்கு. திடீர்னு போலீஸ் வந்து பெண்கள் விடுதலை நிற்கும்போது அப்படி அலறல், ஏண்டா என்னை தொல்லைப்படுத்துகிற, உனக்கு ஒரு வேளை இப்போ ஒரு பிஸ்கட் கொடுத்ததுக்காக இவ்வளோ படுத்துறியடா என்று சொல்கிற கட்டங்கள். அதேமாதிரி இப்படி பலையில் வந்து மாட்டிக்கிட்டோம்னு ஒரு உதறல் எடுக்கிற கட்டங்கள்லாம் ராஷ்மிகா மந்தனா மிகச்சிறப்பாக பணியை செய்திருக்கிறார். ரமேஷ் பராடி அவர் வந்து இந்த படத்தில் பெரிய இடத்து எம்பியாவோ நடிச்சிருக்காரு. அவர் வர்ற கட்டங்கள்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த தனக்கு உதவுகிற, தனக்கு பணம் கொடுக்கல, லஞ்சம் கொடுக்குற பணக்காரர்கள் மாட்டிக்கொள்கிற போது வழக்கமாக எம்பி எம்எல்ஏக்கள் மந்திரிகள் சொல்கிறது என்னென்னா, நான் மாட்டிக்க மாட்டேன், உன்னை இப்படி மாட்டி விட்டுருவேன்னு அந்த சொல்கிற கட்டங்கள் வந்து அரசியல்வாதியை செமத்தியாக தாக்கியிருக்கு இந்த படம். அரசியல்வாதியை நம்பினீங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகணும். தோல்வி அடைஞ்சது சார்னு சொல்லி உங்களை மாட்டி விட்ருவாங்க. யார் அந்த சார்ங்கிறதும் வசனத்தில் இதில் வருது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சார்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். நாசர் ஒரே ஒரு கட்டத்தில் வர்றார். பாலா படத்தில் வந்து இந்த சின்ன பிள்ளைகளை பிச்சை எடுக்கிறதுக்கு கொடுமைப்படுத்துவாங்க இல்லையா, கண்ணை குத்தி காலை நொண்டியாகி, அந்த மாதிரி கட்டம். நாசராக இப்படி செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடூரமான கேரக்டர். கே பாக்கியராஜ் 2 சீனில் கிளைமேக்ஸில் வர்றாரு, அதுக்கப்புறம் முதல் 2 சீனில் வர்றாரு. தாடி மீசை வச்சுக்கிட்டு இவர் பாக்கியராஜான்னு நம்பவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு நல்ல உருக்கமான கேரக்டர் பண்ணியிருக்காரு கே பாக்கியராஜ். மற்றபடி சின்ன சின்ன கேரக்டர், எல்லா கேரக்டருமே, குறிப்பாக அந்த இந்திய நடிகர் வில்லன்களை வர்றவங்க எல்லாமே மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த வில்லன்கள் கூட்டமே வேறு ஸ்டைலில் இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நடித்த எல்லா நடிகர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள். சின்ன சின்ன வேஷத்தில் நடித்தவங்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள். அதுக்கு சேகர் கமுலாவை ஸ்பெஷலாக ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் கிருத்திக் பொம்மிடி என்னமா பண்ணியிருக்காரு. அது ரயில்வே ஸ்டேஷனாலும் சரி, வெளிநாட்டில் படமாக்கப்பட்ட காட்சிகளாலும் சரி, கப்பலில் தூக்கி போடுற காட்சியானாலும் சரி, அந்த மிருகம், அந்த ஆடம்பர கப்பல், அதோடைய ஸ்டைல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதேமாதிரி பிச்சைக்கார விடுதிகள்லேயும் நல்லா இருக்குது. எல்லா இடத்துலையும் அவருடைய கேமரா சுழன்று நம்மளை சந்தோஷப்படுத்துகிறது. எனவே நிக்கிட் பொம்மி ரெட்டிக்கும் நம்மளுடைய ஆதரவு. நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாருல்ல. அதுமாதிரி தேவிஸ்ரீ பிரசாத், வழக்கம் தேவிஸ்ரீ பிரசாத் எல்லா ஆக்ஷன் ஹீரோக்களுக்கும் டடா முடா டடா முடா கோ ஊன்ட்டு ஒரே காதை பிளக்கிற அளவுக்கு சத்தம் விடுற அளவுக்கு பண்ணுவார். இந்த படத்தில் அது இல்லை. வேறு ஒரு லெவலில் வேறு ஒரு முகத்தை காட்டியிருக்கிறார், வேறு ஒரு அடையாளத்தை காட்டியிருக்கிறார் தேவிஸ்ரீ பிரசாத். பாட்டு 3 பாட்டு தியேட்டர்லே இன்னும் அழ வைக்கும், இல்லை ஆட்டம் போட வைக்கும், இல்லை கண்ணீர் சிந்த வைக்கும். இப்படிப்பட்ட பாடல்கள். பின்னணி இசை ரொம்ப தூக்கலாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கட்டத்திலும் அது சோக கட்டமானாலும் சரி, பிச்சை எடுக்கிற கட்டமானாலும் சரி, சண்டை காட்சிகளாலும் சரி, வித்தியாசமான பின்னணி இசையில் தேவிஸ்ரீ பிரசாத் மீண்டும் முதலிடத்தை பெறுகிறார். சேகர் கமுலா இந்த படத்தில் பிச்சைக்காரர் மறுவாழ்வு, அரசியல்வாதிகளுடைய மோசடி, அந்த வெளிநாட்டிலேருந்து ஹவாலா பணம் வருது பார்த்தீங்களா, அந்த ஹவாலா மோசடி, இது எல்லாம் பிச்சு பிச்சு காமிச்சிருக்காங்க.
இன்னொரு விஷயம் என்னென்னா, அட பாவி உனக்கு 1000 கோடி ரூபா வந்தாலும் சந்தோஷங்கிறது நீயா ஏற்படுத்திக்கிறது தான். அந்த பணம் உனக்கு நிம்மதியை தராது என்பது மிக அழகாக சொல்லியிருக்காரு. இவ்வளோ 1000 கோடி பணம் வந்திருக்கும், ஆனால் பாவம் பேக்கு மாதிரி தான், அப்பாவி மாதிரி தான் இருப்பார் தனுஷ். கடைசியில் அந்த வில்லன் வந்து ஒரு கேள்வி வைப்பான், உனக்கு எவ்வளோடா பணம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பணம் ஒன்று வேணாம் ஐயா, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயில்லையும் பிச்சை எடுக்கான்ல, அவனுக்கு வீடு வாசல் உடை சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகும்பார். அது கவர்மெண்ட்டாலே முடியாது. அவன் லூசாடா நீ அப்படிலாம் கேட்பான். அதேமாதிரி நாகார்ஜுனா வந்து இந்த படத்தில் ஆந்திராவில் சூப்பர் ஸ்டார். இந்த படத்தில் அவர் 2வது ஹீரோ, செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. காரணம் என்னென்னா, நாகார்ஜுனாவை இந்த கேரக்டரில் சேகர் கமலை கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி தனுஷ், அதாவது அந்த முகம், அந்த கண் பார்வை, இந்த இடத்துல துடிக்கிறதெல்லாம் தனுஷுக்கு வேறு லெவலில் வருது, சிவாஜி கணேசன் மாதிரி வருதுன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் கமலஹாசன் சில படத்தில் நடிக்கும்போது அது நடிப்பு செயற்கைங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் கமலஹாசன் நடிப்பிலிருந்தும் சிவாஜி கணேசன் நடிப்பிலிருந்தும் என்ன வித்தியாசப்படுறாரு தனுஷ்னா, அந்த இயற்கையான வெளிப்பாடு. அதான் தனுஷ்கிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதனால தான் நாகார்ஜுனா இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோவே பண்ணுறேன், அந்த கேரக்டர் நல்ல கேரக்டர்னு சொல்லி போகிறப்போல். அதனால் தெலுங்கில் அந்த படம் நல்லா ஓடணுங்கிறக்காக நாகார்ஜுனாவை போட்டிருக்காங்க. ஹரிஷ் பராடியும் அதேமாரி தான் போட்டிருக்காங்க. இந்தியிலேருந்து இந்த படம் தமிழ் தெலுங்கில் ஒரே இடத்துல ரிலீஸ் ஆனாலும் இந்தியிலையும் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கதை புது கதை, எந்த மொழியிலும் இல்லாத ஒரு புதிய கதை. நம்மளால் விஜய் ஆண்டனி பிச்சைக்காரன் ஒரு படத்தில் நடித்தார். பிச்சைக்காரனுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் இந்த படம் பிச்சைக்காரர்களுக்காகவே எடுக்கப்பட்ட படம். பிச்சைக்காரருடைய வாழ்க்கையை உள்ளே போய் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு சேகர் கமுலா. குடும்பத்தோடு பார்த்து ரசிக்க வேண்டிய படம் குபேரா. குபேரா படத்துக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 70 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.